மகளிருக்கான உரிமை தொகையை தேர்தல் வாக்குறுதிப்படி 2000 உயர்த்தி வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தபடி முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை 5000 வழங்கப்பட்டுள்ளது. முதல்வரின் அறிவிப்பை வரவேற்று தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உழைக்கும் மகளிருக்கான உரிமை தொகையை தேர்தல் வாக்குறுதிப்படி 2000 உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார். விடுபட்டவர்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முறையீடு செய்யலாம் எனவும், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து மீண்டும் ஸ்டாலின் முதல்வராவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். விடுபட்ட மகளிருக்கு உங்களுக்கு ஆண்டுக்கு 3 லட்சம் அந்த வருமானத்துக்கு கீழே உள்ள அத்துணை பேருக்கும் இந்த தொகை வழங்கப்பட்டுகிறது. அதுல விடுபட்டிருக்கு. இப்ப கூட ஒரு பெண்ணு சொன்னாங்க எனக்கு வரலாமான்னாங்க. ஸோ விடுபட்ட மகளிருக்கு மேல்முறையீடு செய்ய இப்போ டைம் கொடுத்துருக்குறாங்க. அதையும் ஆய்வு பண்ணி வழங்குவாங்க. அதனால நீங்கள் அந்த யாரெல்லாம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் கொடுத்து இப்போ வழங்கப்படும் போது கூடுதலாக வழங்கப்பட்டதில் விடுபட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் மேல்முறையீட்டில் விண்ணப்பிக்கலாம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனைகள் அனைத்து வசதிகளும் தரமான சிகிச்சைகளும் கிடைக்கின்றன என்று அம்மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகள் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய செயற்கை கருத்தரிப்பு மைய ஆய்வுக் கூடத்தை அம்மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகள் 10 லட்சம் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுவதாக கூறிய அவர், ஆனால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அனைத்து மருத்துவ வசதிகளும் தரமான சிகிச்சைகளும் புதுச்சேரியில் கிடைப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ஏழை மக்களுக்கும் லோவர் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பிரைவேட்ல அஃபோர்ட் பண்ண முடியாது. அது இங்க அரசாங்கம் ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் த சூப்பரண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் இஸ் என்டையர் டீம். இப்போ ஃபேஸ் 1 பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ ஃபேஸ் 2ல இந்த டெஸ்ட் டியூப் பேபி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் நாங்கள். இட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. வெரி ரேர். அண்ட் தட் ஆல்சோ புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்குன்னா the credit goes to the entire the doctors and the paramedical staff. முன்கூட்டியே அரசு பணத்தை மகளிர் உரிமை தொகையாக வரவு வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊழல் செய்துள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை திமுக அரசு சீர்குலைக்க முயலுவதாக கூறி அதிமுக கூட்டணி கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சியின் பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என ஸ்டாலின் அறிவித்த கேள்விக்கு மாதந்தோறும் வழங்க வேண்டிய அரசு பணத்தை எடுத்து ஸ்டாலின் ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கோடைக்கால நிதி குறித்த கேள்விக்கு இந்த ஆண்டுதான் கோடை வந்ததா, கடந்த ஆண்டுகளில் கோடை வரவில்லையா என கேள்வி எழுப்பிய அவர், கடந்த ஆண்டு கொடுத்திருந்தால் கேட்டிருக்க மாட்டோம் என தெரிவித்தார். மேலும் தேர்தலை முன்வைத்து மு.க.ஸ்டாலின் ஆடுகிற நாடகம் இது, மக்கள் ஏமாற மாட்டார்கள் என பேசினார். இந்த 5000 போடுவது என்பது அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, விமர்சனங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இது போன்ற ஒரு தவறான கருத்தை சொல்லுகிறார். மாதம் 1000 ரூபாய் போடப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டமாக கொண்டு நீங்கள் அரசாணை பிறப்பித்து கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதம் அவர் வத்தான் போகிறது. அரசு நிதி இருந்தால் அந்த பணத்தை போட போகிறீர்கள். நிதி இல்லை என்றால் அரசு தடுமாற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த திட்டம் அமலில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது நிதி இருந்தால் அடுத்த மாதம் வர இருக்கிறது. அதே போல அடுத்த மாதம் வர இருக்கிறது. மே மாதம் என்ன தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் ஏன் அதை அட்வான்ஸாக நீங்கள் கொடுக்கிறீர்கள்? என்ன அர்த்தம்? அரசு பணத்தை எடுத்து ஊழல் செய்திருக்கிறார் என்று முதலமைச்சர். கோடை காலத்தில் 5000 வழங்கிய முதல்வர் குளிர்காலம் மழைக்காலத்தில் வழங்குவாரா என பொள்ளாச்சி ஜெயராமன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
கிராமப்புற மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய அலுவலகம் முன்பு சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டங்களை தீட்டி செயல்பட தொடங்கியுள்ளதாக விமர்சித்தார். மு.க.ஸ்டாலின் முதல்வரான பிறகு இதுவரை 5 முறை கோடை காலம் வந்திருக்கிறது. திடீரென இந்த கோடை காலத்தின் மீது என்ன கரிசனம் என கேள்வி எழுப்பினார். 5000 ரூபாயை வழங்கி ரவுண்டாக காட்டுவது ஸ்டாலினுடைய மேஜிக் என கூறிய அவர், அடுத்த மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு பணம் இல்லாமல் கஜானா காலியாகி கொண்டிருக்கிறதாக விமர்சித்தார். குளிர்காலத்திற்கும் உறைபனி வந்துவிட்டால் அதற்கும் கொடுப்பாரா, மழை அதிகமாக பெய்தால் அதற்கு வழங்குவாரா என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். தண்ணீர், குடிநீர், மின்சார வசதி எல்லாம் மக்களுக்கு தெரு விளக்குகள் எரியாமல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு திடீரென்று இன்றைக்கு 5000 ரூபாய் கோடை காலத்துக்காக 2000, குளிர்காலத்துக்கு 2000 கொடுத்துருக்கலாமே. ஊட்டியில் இருக்கிற மக்களுக்கு உறைபனி வந்துட்டு அதுக்கு கொடுப்பாரா? கொடைக்கானல் இருக்கிற மக்கள் உறைபனி வந்துச்சு அதுக்கு கொடுப்பாரா? மழை காலம் அதிகமாக போயிட்டா மழை காலத்துக்கு கொடுப்பாரா? எவ்வளவெல்லாம் மக்களுடைய தலையில் பூ சுத்த பார்க்குறாரு இந்த முதலமைச்சர். அவருக்கு எடப்பாடியாரை நினைத்து பயம் வந்து விட்டது, அதிர்ச்சி வந்து விட்டது. இந்த 4-5 நாட்களாக தமிழக மக்களுடைய மனநிலையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அவருக்கு அதிர்ச்சி உண்டாக்கி விட்டது. எனவே அச்சப்பட்டு இப்படியெல்லாம் பிதற்றிக் கொண்டிருக்கிறார். எதற்கும் தமிழக மக்கள் இனி ஸ்டாலினுடைய அரசாங்கத்தையோ அந்த மந்திரிகளையோ மன்னிக்க மாட்டார்கள். 41 பேர் உயிரிழந்த போது அவர்களை பார்க்காமல் விட்டுவிட்டு சென்றவரை எப்படி தலைவனாக ஏற்க முடியும் என தாவிக தலைவர் விஜயை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சித்து பேசினார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற அதிமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சிறப்புரையாற்றினார். அப்போது கரூரில் தாவேக கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த பலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், ஆனால் அங்கு பேசிக் கொண்டிருந்தவர் பின்னால் இறங்கி நேராக கரூர் விமான நிலையத்திற்கு சென்று விட்டதாக விமர்சித்தார். சினிமாவில் கேமரா முன்பு நடித்துவிட்டு செல்வது போல இதுவும் ஆகிவிட்டது என விஜயை நேரடியாக தாக்கினார். 41 பேர் உயிரிழந்த போது அவர்களை பார்க்காமல் விட்டுவிட்டு சென்றவரை எப்படி தலைவராக ஏற்க முடியும் என கேள்வி எழுப்பினார். புதுசா கட்சியாளர்கள் நடிகர் போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள் தெரியும். சொந்த கட்சிக்கார் 41 பேர் இறந்த கூட உடனே ஓடி போயிட்டாரு, பார்க்காம செத்து விழுகிறாங்க, உயிருக்கு போராடுறாங்க. அவங்களோட இதுவும் பார்க்கல. இப்ப தலைவரா வர முடியுமா? இவங்க ஓட்டு போட என்ன ஆகும்? நாளைக்கு சொந்த கட்சியில கூடுதல்கள் இப்ப பார்க்கல, நாளைக்கு ஓட்டு போட பொதுமக்களை பார்க்க போறாங்க. ஆகவே முழுமையாக நீங்க பாத்தீங்கன்னா எல்லா திட்டமும் அதிகமான திட்டங்கள் வர வேண்டும் என்றால் மத்திய அரசு நமக்கு வேணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.